ராத்திரி ஜாஸ்தியா குடிச்சிட்டேன். ஏன் தான் அப்படி பண்றானோ? ஐ நீட் a black coffee. சனி சனி சனி, மேடம்க்கு இப்பதான் விடிஞ்சிருக்கு போல இருக்கு. எதுக்கு இப்படி கத்துறான்னு தெரியல. சனி இங்க வா. இத நீ தானே பண்ண? இல்ல, போய் சொல்லாத, அப்புறம் நான் ரொம்ப கெட்டவளா மாறிடுவேன். பாத்தீங்களா அத்தை? நீங்களே சொல்லுங்க, இந்த வீட்ல எல்லார விட இவதான் கெட்டவ. பாவம், இன்னைக்கு நம்ம சன்னியோட கதை அவ்வளவுதான். ஏன் பேசாம இருக்க? நீ தானே இத பண்ண? 1 minute. எங்க சன்னி எதுவும் பண்ணல. இதோ அம்மா வந்துட்டாங்க. ஒரு அம்மாக்கு தான் பையனை கண்ட்ரோல் பண்ண தெரியல. ஸ்கூலுக்கு அனுப்புனா மட்டும் பத்தாது, பசங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும். மிஸ்ஸஸ் யூனிவர்ஸ் ஞானத்தை கொடுக்குறா. சரி, அவன் அப்படி என்னதான் பண்ணிட்டான்? இவன் கிட்டே கேளுங்களேன் என்ன பண்ணான்னு. ஏன்டா எதுவும் பேசாம இருக்க? என்ன பண்ணன்னு சொல்லு. நான் எதுவுமே பண்ணல. பொய் சொல்லாத, இது எல்லாத்தையுமே நீதான் பண்ண. உன்னை தவிர வேற யாரும் இதை பண்ணிருக்க முடியாது. பயப்படாத, உன்கிட்ட யாராவது கேட்டா ப்ராமிஸ் பண்ணிடு, இது எல்லாமே நீ பண்ணலன்னு சொல்லிடு. ஐ ப்ராமிஸ்மா, நான் எதுவுமே பண்ணலமா. நீ பண்ணலப்பா. இவ்ளோ சின்ன பையனா இருந்துகிட்டு போய் மேல போய் சொல்லிட்டு இருக்கியா? இந்த வீட்ல உன்னை தவிர வேற யாருமே மார்க்கர் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால நீதான் பண்ணிருக்க. சரியான வாலு பையன். என்னாச்சு? ஏன் அவனை திட்டிட்டு இருக்க? பின் அவனை தூக்கி கொஞ்சம் சொல்றியா? என் முகத்தை பாரு என்ன பண்ணி வச்சிருக்கானு. என்னம்மா இருக்கு தெரியுமா? என்ன ஜோக்குப்பா, எங்க கிட்டயும் சொல்லுங்க, நாங்களும் சிரிப்போம்ல. இது ஒண்ணும் ஜோக் இல்ல. எல்லாரும் ஜோக்குக்கு இல்ல, ஜோக்கரை பார்த்து தான் சிரிக்கிறாங்க. சீரியஸ்லி தனு, ஃபர்ஸ்ட் டைம் உன்னால நான் இன்னைக்கு சிரிச்சிருக்கேன். இங்க பாரு அபி, என்னால நீ சிரிக்கிறது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா என் முகத்துல இருக்கிறத பார்த்து இவங்க கூட சேர்ந்து நீயும் சிரிக்கிற. ஆமா, ஏன்னா அதான் தெரியுது. காமெடி பண்ணிட்டு இருக்காத அபி. மார்க்கர் வச்சு என் முகத்துல இவன் இஷ்டத்துக்கு வரைஞ்சு விட்டுருக்கான். மார்க்கர் இருக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல். என் ஸ்கின்னுக்கு ஒருவேளை ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் மிஸ்ஸஸ் யூனிவர்ஸ்ல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுவேன்? சூப்பர்டா சன்னி, இன்னைக்கு என் மனசை நீ ரொம்ப சந்தோஷப்படுத்திட்ட. சாயந்தரம் உனக்கு ஒரு நல்ல கிஃப்ட் வாங்கி தரேன்னு. ஆனா பாட்டி, நான் தான் எதுவுமே பண்ணலையே. மறுபடியும் போய் சொல்றான். எல்லாமே இவன் தான் பண்ணா, இப்ப இல்லன்னு சொல்லிட்டு இருக்கான். தனு, அவன் எதுவும் பண்ணலன்னு சொல்றான்ல, அப்போ அவன் பண்ணலன்னு தான் அர்த்தம். சனி போய் சொல்ல மாட்டான். அப்படியா? இவன் என்ன சொன்னாலும் நீ நம்புவியா? ஒருவேளை பண்ணிருந்தா கூட இப்ப என்ன அதுக்கு? சின்ன பசங்க இந்த மாதிரி விளையாட்டு தானே பண்ணுவாங்க. சின்ன பையனா அவனை கண்டிக்கணும், இப்படி எல்லாம் பண்ண கூடாது. சரி லிசன் தனு, சன்னி இந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணல. இவன் பண்ணலன்னு உனக்கு எப்படி தெரியும்? எல்லாத்தையுமே இவன் தான் பண்ணான். சன்னி இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டான். ஏன்னா ஸ்கூல்ல கூட அவன் பொண்ணுங்களுக்கு தூரமா இருப்பான். அவளையே அந்த கேராவை பார்த்து எவ்வளவு பயந்துட்டான் தெரியுமா? பாவம், இந்த பையனால பொண்ணுங்களையே ஃபேஸ் பண்ண முடியாது. உன் ஃபேஸ்ல இதெல்லாம் பண்ணுவான் அவன். சரி, நீ இப்ப ரூமுக்கு போய் இதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கோ. சனி வா, என் கையால உனக்கு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி விட்டுறேன். வா வா. வாங்க வாங்க, டைம் ஆச்சுக்கு வாங்க வாங்க. வா வா வா. அபி சொல்றது கூட கரெக்ட் தான். சன்னிக்கு இவ்வளவு தைரியம் வராது. ஒருவேளை அந்த கியரா தான். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேரு சின்ன பசங்க பேர் மாதிரி இருக்கு. இது அவளோட வேலையா தான் இருக்கணும். அவளை நான் விட போறது இல்ல. அம்மா, அம்மா வாங்க. வரேன். சீக்கிரம். ஓவர் ஸ்மார்ட்டா நடிக்காதன்னு டிஃபன் எடுத்து வைக்கிறதுக்குள்ள உனக்கு லேட் ஆகுதா? அம்மா, அத வண்டியில வச்சிருங்க. சரி, ஓகே, வா போலாம். ஹோல்ட் ஆன் பிரின்சஸ். டாடி, டாடிக்கு பை சொல்லாமே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா? டாடி, எனக்கு ரொம்ப லேட் ஆகுது, சீக்கிரமா போகணும். ஓகே, ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் மீட் பண்ணலாம். ஓகே, அப்ப நீங்க வீட்ல இருந்தா தானே? ஆல் ரைட். பை டாடி. பை, ஹேவ் ஃபன். வாங்க. இத வரேன். அண்ட் யூ, ஆர் யூ ஓகே? நான் அவளை ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துடுறேன். ஓகே. நேத்து ராத்திரி அப்செட்டா இருந்தா இன்னைக்கு காலையில ஓகேங்கறா. வெல், தட்ஸ் குட்.
சில நேரங்களில் நான் ஓவரா யோசிக்கிறேன்னு தோணுது. ஏதாவது வேணுமா உங்களுக்கு? ஆ? இல்லையே, ஒண்ணும் வேண்டாம். அது வந்து ஆமா, எனக்கு ஒண்ணு வேணும். என்ன? அது வந்து என்னோட கார் சாவி, அதாவது என்னோட வாட்ச், அது எங்க வச்சேன்னு தெரியல. வாட்ச் எங்கன்னு தெரியலையா? ஆம், எங்க தேடியும் கிடைக்கலையா உங்களுக்கு? கிடைக்கலங்கிறதுனால தான் நான் கேக்குறேன். சரி, கையை கொஞ்சம் பாருங்க, கிடைச்சிரும். கையில இது இல்ல, அந்த ஸ்போர்ட்ஸ் வாட்ச் இருக்கே, அந்த ஸ்போர்ட்ஸ் வாட்ச் காணோம். ஸ்போர்ட்ஸ் வாட்சா? சூட் போட்டுக்கிட்டு ஜாக்கிங் பண்ண போறீங்களா? நீங்க சும்மா என்ன தொல்லை பண்றதுக்காக வந்திருக்கீங்கன்னு தோணுது. நான் உன்னை தொல்லை பண்ண வரல, என் டென்ஷனை குறைச்சிக்கலான்னு வந்தேன். எப்படி? உன்னை பார்த்ததா? நீ எப்பவுமே இங்க வேலை வேலைன்னு இருக்க, சோ அதனாலதான் ஒரு வேலை விஷயமா பேச வந்தேன். அப்ப தேவையில்லாம வாட்ச காணோம்னு சொல்றதுக்கு பதிலா என்ன வேணும்னு சொல்லுங்க. இங்க பாரு, இது ஜஸ்ட் ஒரு காரணம் தான். இங்க பாருங்க, கிராணி என்கிட்ட வடை கேட்டாங்கன்னு செஞ்சுட்டு இருக்கேன். அப்புறமா பேசலாம், விடுங்க. ஓகே ஓகே. கிராணிக்கு வடை வேணும், சன்னிக்கு நூடுல்ஸ் வேணும், இப்படி எல்லாருக்காகவும் ஏதாவது பண்ற, பட் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிற. அட பண்றேன்ல. என்ன கவலைப்படுறேன்ல? வெறும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா மட்டும் போதுமா? அச்சோ, இங்க பாருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு, என்ன விடுங்க. அப்படியா? ஆனா இப்போதான் எல்லாமே லாக் ஆயிடுச்சு. எனக்கு அன்லாக் பண்றதுக்கு ரொம்ப நல்லா தெரியும். எங்க ட்ரை பண்ணி பாரு. பண்ணட்டுமா? பண்ணு. நான் சொன்னல, என்கிட்ட சேலஞ்ச் பண்ணாதீங்கன்னு. அப்புறம் என்கிட்ட வந்து விளையாடுறீங்களா? எனக்கு வேணாம், எனக்கு நிறைய வேலை இருக்கு. சொன்னா கேளுங்க. இங்க பாருங்க, நான் இன்னும் பூசுவேன். இன்னும் பூசுவியா? எனக்கு ப்ளீஸ் பார்க்கலாம், கொஞ்சம் விடுங்க. ஐயோ, சொன்னா கேளுங்க. மாட்னியா? இங்க பாருங்க, எனக்கு கொஞ்சம் விடுங்க, எனக்கு வேலை இருக்கு, விடுங்க. இல்ல இல்ல இல்ல, ப்ளீஸ் வேண்டாம். பிரபா, உங்க 2 பேரோட ரொமான்ஸ் முடிஞ்சிடுச்சுன்னா நம்ம வேலையை பத்தி கொஞ்சம் பேசலாமா? ஐ மீன் அண்ணாவோட மீட்டிங்கை பத்தி. வெளியே வா. ஆண்டியா, உன் முகத்துல இருக்கிற மாவை கிளீன் பண்ணிட்டு வா. அப்படியே வந்து வெளியில நிக்காத. நீங்க நெக்ஸ்ட் டைம்ல இருந்து என்கிட்ட சவால் விடாதீங்க. போங்க. என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? கிச்சன்ல தானே வர. அங்க என்ன போயிட்டு இருக்கு? நீங்க என்ன கேக்குறீங்க? இல்லம்மா ஆலியா, அங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, டுவெட் பாடிட்டு இருப்பாங்களே. அண்ணி, நீங்க சொல்றது கொஞ்சம் புரியும்படியா சொல்றீங்களா? எனக்கு ஒண்ணும் புரியல. ஓ ஆலியா, நீ அப்பாவி மாதிரி நடிக்காதம்மா. அட, ரொமான்டிக் ஃபிலிம் பார்க்கிறதுக்கு எதுவும் புரிய வேண்டிய அவசியமே இல்லம்மா. மைண்ட் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. மனசு இருந்தா போதும். பண்றவங்களுக்கும் பாக்குறவங்களுக்கும் மனசு இருந்தா மட்டும் போதும். இத பாரு, நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, அதாவது கிரானிக்காக பால் எடுக்கிறதுக்காக போயிருந்தேன்னா, அங்க த்ரிஷாவும் பிரபாவும் ரொமான்ஸ் பண்றத பார்த்தேன். அவ்வளவுதான். உனக்கு தெரியுமா ஆலியா, எனக்கும் கடந்த காலம்லாம் ஞாபகம் வந்துருச்சு. என் வீட்டுக்காரரு எனக்கு முதல் தடவை ஸ்வீட் ஊட்டி விட்டப்போ
ஏன் ரொமான்ஸ விட்டு தள்ளு. நான் கிச்சன்ல இருந்து வெளியில வரும்போது நீ கிச்சனுக்குள்ள போறத நான் பார்த்தேன். அப்பவே எனக்கு புரிஞ்சு போச்சு, நான் பார்த்துட்டு வந்த அதே ரொமான்டிக் பிலிம நீயும் போய் பார்க்க போறேன்னு. ஆனா த்ரிஷாவையும் பிரபாவையும் பார்க்கும்போது அவங்களுக்கு கல்யாணம் ஆகி நிறைய வருஷம் ஆன மாதிரி தெரியலல்ல? அது எப்படி தெரியும்? த்ரிஷா ரொம்ப லவ்லி ஆச்சே, அதனால தான் பிரபா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ரெண்டு பேரையும் தனியா விட்டோம்னா சரி, நாள் ஃபுல்லா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓ ஜஸ்ட் ஷட் அப். யார் என்ன பண்றாங்க, எப்படி இருக்காங்கன்றத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? உங்க வேலையை மட்டும் பாருங்கன்னு சொன்னா உங்களுக்கு புரியவே புரியாதா நீ? அண்ணா எங்க? பாவம் அபி சன்னிய ஸ்கூல்ல விட போயிருக்கான்ல. ஆனா ஆலியா ஒரு நிமிஷம். அப்பா கடவுளே, எவ்வளவு கோவமா போறா பாரு. கடவுளே, இவளை எப்பதான் வீட்டு விட்டு அனுப்புவேன், எப்பதான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்? அது சரி மைத்திலி, நெருப்பெண்ணி நல்லாவே பத்த வச்சுட்ட. கண்டிப்பா இன்னைக்கு வீட்ல பெரிய பாம்பு ஒண்ணு வெடிக்க போகுது. சரி வாப்பா. எல்லாருக்கும் ஏன் சொல்லணும்? யாருக்கும் சொல்லாம என்ன நடக்குதுன்னு சும்மா வேடிக்கை பார்க்கலாம். இது பாரு சனி, யாரோடையும் சண்டை போடக்கூடாது. அந்த கேரா கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். இப்போ அவ என்னோட மோஸ்ட் ஃபேவரட் டால், புரிஞ்சதுல? அவ உன்னை திட்டினாலும் ஒரு பாஸ் மாதிரி நடந்துட்டாலும் அவளை பாஸா இருக்க விடு. போதும் போதும் சாக்ஸ். யார் புக்கு கிழிக்கணும் யார் புக்கு கிழிக்க கூடாதுன்னு எனக்கு தெரியும். நீ ஏன் இந்த விஷயத்த மறக்கவே மாட்டேங்கிற? கியாரா அந்த விஷயத்த கேட்டானா? இது பாரு சனி, யாரோட புக்ஸையும் கிழிக்க கூடாது. யாராவது என்ன புள்ளி பண்ணாங்கன்னா தள்ளி விடு. ஓகே. ஒருவேளை இவன் தள்ளி விட்டு அவ பல்லுகில் உடஞ்சிருச்சுனா? ஏய், யாரையும் நீ தள்ளி விடக்கூடாது. ஒன்னும் பண்ணாத. ஒரு தடவை பண்ணுன்றீங்க, ஒரு தடவை பண்ண வேண்டான்றீங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இது பாரு, நீ கியாரா கிட்ட மட்டும் குட் பாய் தான் இருக்கணும், புரியுதா? சாக்ஸ், நான் கியாராக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டேன். அவ என்ன கூட ஃபேவரட் டால் தான். இத கரெக்டா சொன்ன. 1 செகண்ட். அவ உன்னோட ஃபேவரட் டாலா? இது எப்ப நடந்துச்சு? நேத்து நைட்டு தான். அன்னைக்கு ஸ்கூல்ல டெரரிஸ்ட் வந்திருந்தாங்கல, அப்ப எனக்கு அவ இவ்ளோ பிடிச்சிருந்தா. அவ நம்ம வீட்டுக்கு வந்தா பாத்தீங்களா, அதுல இருந்து எனக்கு இவ்ளோ பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. சோ நேத்து நைட்டு டபுள் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஆனா அவ சீக்ரெட் சாக்ஸ். என்னோட லைக்கிங்க்கு கூட ஒரு சீக்ரெட் ரீசன் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் ப்ரூவ் ஆயிடுச்சு, உனக்கும் எனக்கும் கூட சேம் லைக்கிங் தான். சோ ஹை ஃபை கூட. ஹலோ மிஸ்டர் அபிஷேக், உங்களை பார்த்தது நல்லதா போச்சு. உங்களோட நான் கொஞ்சம் பர்சனலா பேசணும். என்னாச்சு மேம்? மறுபடியும் சன்னி யார் புக்கையாவது கிழிச்சிட்டானா? ஓ நோ, ஆஃப் கோர்ஸ் நாட். சன்னி, கோ டு யுவர் கிளாஸ் ரூம். ஓகே மேம். அபிஷேக், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்க சொன்னீங்கன்னு 2 பேருக்கு நான் அட்மிஷன் கொடுத்திருந்தேன்ல, அந்த ஃபேவருக்கு பதிலா நீங்க எனக்கு ஃபேவர் பண்றதுக்கான டைம் வந்துருச்சு. என்ன விஷயம்னு சொல்லுங்க மேம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, என் பொண்ணோட கல்யாணத்துல நீங்க ஒரு பாட்டு பாடணும்னு நான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தேனே? ஓ யா, ஞாபகம் இருக்கு. அதான், அத பத்தி தான் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைச்சேன். 1 செகண்ட். ஹலோ மேம், ஜஸ்ட் கிவ் மீ a second. ஓகே. மெதுவா இறங்கு. அம்மா என்ன சொன்ன ஞாபகம் இருக்குல்ல? யார் கூடயும் சண்டை போடக்கூடாது. சொல்றது மட்டும் இல்ல, அதை செய்யணும். ஓகே, நான் ஃபாலோ பண்றேம்மா. வெரி குட். பை. பை செல்லம், ஹேவ் a good day. சரி போங்க, டேக் கேர். Bye, ma. பை. ஹாய் மிஸ்ஸஸ் கிங், குட் மார்னிங். ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். தேங்க் காட். அன்னைக்கு நீங்க டெரரிஸ்ட்க்கு நல்ல பாடம் கத்து கொடுத்தீங்க. உங்க பொண்ணு எங்க? அவ இப்பதான் உள்ள போனா. ஓகே, நானும் கிளம்புறேன், அசம்பிளிக்கு டைம் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, பை. கியாரா மறுபடியும் டிஃபனை மறந்து வச்சுட்டாளா? சாமி பாட்டையும் பாடணுமா? ஓ இல்ல இல்ல, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க பிரபா கிட்ட பேசுங்க. நைஸ். I'll call you back. Hi. இப்போ எப்படி இருக்கீங்க நீங்க? நானா ராக்கிங். ராக் ஸ்டார்ல எப்பவும் ராக்கிங்கா தான் இருப்பேன். நேத்து ராத்திரி இப்பதான் நீங்க என்னோட ஹேண்ட்ஸம் டால் திருட மாதிரி இருக்கீங்க. இது பாரு, நீ டால் திருடன் கூப்பிடுறத விட்டுடு, யாராவது கேட்டா நல்லா இருக்காது. தெரியும், அதனால தானே அதுக்கு முன்னாடி ஹேண்ட்ஸம்னு வைக்கிறேன். ஆனா எனக்கு இங்க பாருங்க, நான் ஒருவேளை உங்களை சிடுமுஞ்சின்னு கூப்பிட்டா நல்லாவா இருக்கும்? என்ன? நான் சிடுமுஞ்சியா? உண்மையாவா? இல்ல இல்ல, பட் முதல்ல அப்படி தெரிஞ்சுங்க. பட் டோன்ட் வரி, நான் உங்களை ஹேண்ட்ஸம் டால் திருடனே கூப்பிடுறேன். டார்லிங், நீ என்ன வெறும் ஹேண்ட்ஸம்னு கூப்பிடுற. ஆனா டால் திருடன் கூப்பிட்டா உங்களுக்கு சூட் ஆகுது, அதனால தான். ஓகே, நீ கூப்பிட்டா ஸ்வீட்டா தான் இருக்கு. பை த வே, தேங்க் யூ.
நேத்து நான் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தேன். நீ என்ன நல்லா பார்த்துக்கிட்ட, எனக்காக கேர் பண்ண, அதுக்கு. நீங்க கூட தான் இப்ப டிஸ்டர்ப்டா இருக்கீங்க. உங்களோட கண்ணை பாருங்க, ரெட் கலர்ல ஆயிடுச்சு. தூங்குங்க நான் சொன்னல, நான் சொன்னதை கேட்கலல. அம்மா தாயே என்னை மன்னிச்சிரு. நான் போய் மத்தியானமா தூங்கிக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாகவும் ஃபீல் பண்ணுவேன், கண்ணும் சரியாயிடும். ஓகே ஓகே. ம். இங்க வாங்க. என்ன? இங்க வாங்க சொல்றேன். இல்ல. போச்சுடா. என்னாச்சு? எதுவும் ஆகல, இனிமேதான் ஆகும். எங்க அம்மா வராங்க, சீக்கிரமா எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கோங்க. உங்க கூட அவங்க என்ன பார்த்தாங்கன்னா ரொம்ப திட்டுவாங்க. இரு, ஏன் திட்டுவாங்க? ஏன்னா நான் ஸ்ட்ரேஞ்சருக்கு கிஸ் பண்ணல. சோ சீக்கிரமா நீங்க எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோங்க. டென்ஷன் ஆகாத. நீ என்ன கிஸ் பண்ணுங்கிற விஷயத்தை நான் உங்க அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன். உங்க அம்மா கிட்ட நான் நீ ரொம்ப ஸ்வீட்னு சொல்லிடுறேன். ஓகே? இந்த விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமே. அட டோன்ட் வரி. நான் உங்க அம்மா கிட்ட ஐம் a good man புரிய வைக்கிறேன். அவங்க உன்னை ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. ஓகே? இங்க பாருங்க, பேசாம நீங்க இங்க நில்லுங்க. நீங்க இப்ப போனீங்கன்னா நான் எப்பவும் பேச மாட்டேன். இப்போ நான் போறேன். பாய். கியாரா, ஹாய் மா. என்ன அம்மா அம்மா பிரின்சிபல் ஆபீஸ்ல என்ன பண்ணிட்டு இருந்த? அது நான் உங்களுக்கு குட் மார்னிங் சொல்லலாம்னு போயிருந்தேன். சரி வா, நானும் வந்து பேசுறேன். அட இல்ல வேண்டாம்மா. இப்போ நீங்க அவங்கள பார்க்க முடியாது. ஏன்னா பிரின்சிபல் மேம் ரொம்ப பிஸியா இருக்காங்க. அப்படியா? கியாரா அம்மா என்ன ஹிட்லரா? அவங்கள பத்தி எப்படி பயப்படுறா? அவங்க என்ன ஏன் திட்ட போறாங்க? நான் ராக் ஸ்டார்ங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை தெரியலன்னா சொல்லிடுறேன். கியாராக்கும் எனக்கும் நல்ல டியூனிங் இருக்குன்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறேன். அவங்கள பார்த்து நான் ஏன் பயப்படணும்? நீ மறுபடியும் டிஃபனை மறந்துட்ட. சாரிமா, வண்டியில மறந்துட்டேன். வண்டியில மறந்துட்டியா? திரும்ப நான் வச்சிடுறேன். ஃபுல்லா சாப்பிடணும். ஓகே? ஓகே அம்மா, லெக்சர் கொடுத்துறாதீங்க. ஓ காட், பிரின்சிபல் அம்மா பிரின்சிபலை பார்த்தாங்கன்னா நான் போய் சொல்றேங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆமா அம்மா, எனக்கு உங்களோட லெக்சர் கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ப்ளீஸ் நீங்க எனக்கு லெக்சர் கொடுங்களேன். சாரி, உங்களை நான் வெயிட் பண்ண வச்சுட்டேன். ப்ளீஸ் உள்ள வாங்க. ஆஃப்டர் யூ. போதும் போதும், என்ன கிண்டல் பண்ணது போதும். இதோட நிறுத்திக்க. ஓகே பாய். ஓகே பாய், நான் கிளாஸ்க்கு போகணும். எஸ். 7 மணிக்கெல்லாம் கெஸ்ட் எல்லாரும் வர ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்க ப்ளீஸ் ஒரு 10 மணிக்கெல்லாம் வந்துடுறீங்களா? டோன்ட் வரி மேம், நான் டைம்க்கு வந்துடுறேன். ஒழுங்கா டிஃபனை சாப்பிட்டுடணும். என்ன? ஓகே பாய். பாய் கியாரா. அபி, இங்க பாரு, நீ பிடி கிளாஸ்க்கு வரல. எப்பவுமே அவன் நினைப்பாவே இருக்கு. வேற எதையுமே யோசிக்க முடியல. அவ இப்ப பேசிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அவ என் பக்கத்திலே இருக்கிற மாதிரி ஏன் எனக்கு தோணுது. எதை பத்தியும் யோசிக்காம அந்த குரலை கேட்டு நான் ஓட ஆரம்பிக்கிறேன். அவளை பார்த்தா என்ன பேசுறதுன்னு கூட தெரியாம நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு.
ஆனா புரிஞ்சுக்கிறதும் புரிய வைக்கிறதும் ரொம்ப கஷ்டம். அவர் என்னால பார்க்காம இருக்க முடியாது. இந்த ஆல்பம் விஷயத்துக்காக அவர் மிஸ்டர் கிங்கை மீட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இதுக்காக நானும் அவரை மீட் பண்ண வேண்டியதா இருக்கும். நேத்து ராத்திரி நடந்த மாதிரி அப்பவும் நடந்துச்சுன்னா, நேத்து அவரை திடீர்னு பார்த்ததும் நான் எங்க இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எல்லாத்தையுமே மறந்துட்டேன். என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. மனசுல பட்டது எல்லாம் பேசிட்டேன். அவரோட மனசுல என்ன இருக்குன்னு நான் கேட்கவே இல்லை. அவர் லைஃப்ல எவ்வளவு ஈஸியா மூவ் ஆன் ஆயிட்டாருங்கிற விஷயத்த என்னால ஏத்துக்க முடியல. மறுபடியும் பிரக்யா என் பக்கத்திலே இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்.